காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்டும் கர்நாடகாவை கண்டித்து விவசாய சங்கங்கள் வருகிற 28ஆம் தேதி நடத்தவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா இதனை தெரிவித்தார். 28ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்தின் போது தமிழகத்தில் உள்ள 20 லட்சத்திற்கு மேற்பட்ட கடைகள் மூடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். கடைகள் மட்டுமல்லாது உணவக உரிமையாளர்களிடமும் இதுகுறித்து பேசி வருவதாகவும் அவர்களையும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்க முயன்று வருவதாகவும் விக்ரமராஜா தெரிவித்திருக்கிறார். வருகின்ற 28ஆம் தேதி சனிக்கிழமை கடையடை போராட்டத்திலே விவசாயிகள் நலன் கருதியும் மக்கள் நலன் கருதியும் குறிப்பாக சென்னையில் வாழுகின்ற மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கும் டெல்டா பகுதிகளை ஏற்கனவே வறண்ட பூமியாக மாறியிருக்கிறது. மீண்டும் 3 அணைகளை கட்டுவோம் என்று கர்நாடக அரசு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. அதை எப்படியாவது மத்திய அரசு தடை செய்ய வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தார்மீக போராட்டத்திற்கு விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கைகளை ஏற்றும் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு தங்களையும் இணைத்துக் கொள்கிறது. முழு அடைப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் செல்லராஜாமணி இதனை தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் மாநிலம் முழுவதும் சுமார் 1 லட்சம் மணல் லாரிகள் ஓடாது என்றும் அவர் அறிவித்திருக்கிறார்.